டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் பேப்பர் 1 இதில வந்து எப்படி நம்ம வந்து ஒரு 80 மார்க்லேருந்து 90 மார்க்குக்கு 80 டூ 90 இந்த பிட்வீனில் நம்ம வந்து பார்த்தோன்னா எப்படி நம்மளால வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணுறது, என்னென்ன படித்தா நம்ம ஒரு 80லேருந்து 90 மார்க்குக்கு மேலே நம்ம வந்து மார்க் எடுக்கலாம் டெட் பேப்பர் 1 இதுக்கான ஐடியாவும் இதுக்கான கம்ப்ளீட் பிளானும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது கூடவே அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஒரு 2 புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் சஜஷன் கொடுக்க போகிறேன். நம்ம அகாடமியில் ரெடி பண்ண ஒரு 2 புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் சஜஷன் பண்ண போகிறேன். இந்த 2 புக்கையும் வச்சுக்கிட்டு ப்ளஸ் நான் சொல்கிற ஐடியாவும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் இந்த டெட் எக்ஸாமில் பேப்பர் 1ல் 80 to 90 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கலாம். அப்படி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு 80 to 90 எடுக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெயினாக தெரிய வேண்டிய விஷயம் சிலபஸ். இப்போ சிலபஸ் அப்படின்னாலே நிறைய பேருக்கு டெட்டு பேப்பர் 1 தானே, இதுக்கு சிலபஸ் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் தானே கொடுத்துருக்காங்க சிலபஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ராங் கன்செப்ஷன். 1ஆவதுலேருந்து 5ஆவதுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா 150 மார்க்குக்கு எக்ஸாம் ஃப்ரேம் பண்ணுறதில்ல. இது பேசிக்ஸ். வந்து 1 to 5லேருந்து கொஷின்ஸ் மோர் ஓவர் ஒரு 5 மார்க் வந்தாலே அதிகம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 6 to 8 வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். 6, 7, 8 இந்த 3 ஸ்டாண்டர்டில் தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ப்ரைமரி சோர்ஸஸாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நான் டெட்டு பேப்பர் 1 தானே படிக்கிறேன், நான் ஏன் வந்து 6ஆவது 7ஆவது 8ஆவதுலாம் படிக்கணும்? ஏன்னா ஒரு சில கொஷின் அப் டு 10th வரைக்குமே படிக்கிறாங்க. இப்போ 9ஆவதுலேருந்தும் ஒரு சில கொஷின் வருது, 10ஆவதுலேருந்தும் ஒரு சில கொஷின்ஸ் வருது. ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் போக முடியாது. ஏன்னா மோர் ஓவர் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கீங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சோர்ஸஸ் படிக்க முடியுமா, அதுக்கு டைம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் 6 to 8 ஆச்சு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு படித்து வச்சுருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த பாஸ் பர்சன்டேஜ் ரிசல்ட்டில் நீங்களும் வரலாம். இது ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது. அப்போது சிலபஸ் அப்படின்னா 1 to 5th கிடையாது, 1 to 8th. அப்படி இல்லைனா 6 to 8 வந்து படிங்க. 1 to 5th படிக்கிறீங்களோ இல்லையோ 6ஆவது 7ஆவது 8ஆவதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக படித்தா மட்டும்தான் இந்த டெட்டு பேப்பர் 1 ஈஸியாக குவாலிஃபைட் ஆகி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது நான் சொன்ன 2 புக்கு. இது என்ன புக்கு அப்படின்னா, இது வந்து டெட் எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், மாடல் செட் ஆஃப் கொஷின் பேப்பர். இந்த மாடல் செட் ஆஃப் கொஷின் பேப்பரை வச்சு இந்த எக்ஸாமை என்னால் கிளியர் பண்ண முடியுமா, டெட்டு பேப்பர் 1 கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ எம் ஷுர் 100% இந்த கொஷின் பேப்பர் பேங்கை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 1 ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதுக்கு ஒரு சில எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெட் எக்ஸாம் பேப்பர் 1 இதில் கேட்ட கொஷின் பேங்கை நம்ம வந்து இது மாதிரி வந்து 2 புக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒரு புக்கு, இதே மாதிரி இன்னொரு புக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் எத்தனை செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இருக்கும் அப்படின்னா மொத்தம் 13 செட் ஆஃப் கொஷின் பேப்பர். இதில் வந்து ஒரு 6 செட் இருக்கும். இன்னொரு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இருக்கும். இந்த 13 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இது வந்து 2022 கேட்டதும் 2025 கேட்டதும் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இதுதான் புது புக்கிலேருந்து கேட்ட கொஷின் பேப்பர். நிறைய பேருடைய தாட் என்ன அப்படின்னா 2013 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு டெட் எக்ஸாமு, அப்போ 2013 இருக்கிற புக்கு அந்த கொஷின் பேங்க்கு 2017 கேட்டது அதெல்லாம் நான் வந்து படிக்கக்கூடாதா அப்படின்றீங்க. டெஃபினட்டாக படிக்கக்கூடாது. ஏன்னா அந்த புக்கெல்லாம் இப்போது அது கரண்ட்டில் கிடையவே கிடையாது. புக்கெல்லாம் சேஞ்ச் ஆகி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் வரணும். புதுசாக என்ன புக்கை வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அந்த புக்கில் இருந்து தான்
கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 2013 கேட்ட எக்ஸாமுடைய பேட்டர்ன் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கு, அது இப்போ கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் அதை படிக்கவே வேண்டாம். அதில் ரிப்பீட்டேஷனும் இருக்காது. ஸோ இந்த கொஷின்ஸ் பேப்பரை நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு 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 பார்ஷியல் பர்சன்டேஜ் கொஷின் பேப்பர் ரிப்பீட்டேஷனும் ஆகும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இது என்னுடைய ரெக்கமெண்டேஷன். இதுக்கு முன்னாடி இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொஷின் பேங்க் ரெடி பண்ணி கொடுத்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணாங்க. ஆனால் அது எப்படி கிளியர் பண்ணாங்க அப்படின்றத அந்த சீக்ரெட்டை நான் இப்போவே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் டெட் பேப்பர் 1 கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 சப்ஜெக்ட் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, இவிஎஸ்ஸு, சைக்காலஜி. இந்த 5 சப்ஜெக்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்போது நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? தமிழ், இங்கிலீஷ். இட் இஸ் மெயின். தமிழ், இங்கிலீஷில் நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 22லேருந்து 25 மார்க் உங்களால் எடுக்க முடியும். தமிழில் என்னால் 25 மார்க் எடுக்க முடியும், இல்லை என்னால் 22 எடுக்க முடியும் அப்படின்னா ஓகே. அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 22 மார்க் எடுக்கணும். அதுக்கு அடுத்தது மேக்ஸு. மேக்ஸ் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் இந்த டெட் எக்ஸாம் எழுதினாலும் குவாலிஃபைட் ஆகிறது இட் இஸ் டஃப் டாஸ்க். இப்போ தமிழ், இங்கிலீஷில் கூட நான் பிடிச்சிருவேன், மேக்ஸ் எனக்கு கஷ்டம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதில் நீங்கள் வந்து 20 மார்க் இல்லை 25 மார்க்குக்கு மேலே கூட எடுக்கலாம், என்ன மேஜராக இருந்தாலும். ஓகேவா? அது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அந்த ப்ராக்டிஸ் எங்கேருந்து பண்ணுறது அப்படின்னா இந்த புக்கிலேருந்து பண்ண போகிறீங்க. இப்போ நான் சொன்ன அதே தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், இந்த 3 சப்ஜெக்டில் உங்களால் வந்து 25 மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்டில் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இவிஎஸ் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, சைக்காலஜி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதில் நீங்கள் ஏனாத்தோனா நீங்கள் ஒரு ஒரு மார்க்கை நீங்கள் வந்து நீங்கள் சும்மா மார்க்கை நீங்கள் ரவுண்ட் பண்ணிட்டு வந்தால் கூட ஓஎம்ஆரில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு 10 மார்க் வந்தால் கூட நம்ம மார்க் எக்ஸ்ட்ரா தான் போகுமே தவிர இதில் மார்க்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது நம்ம மெயினாக ஃபோக்கஸ் வேண்டிய 3 சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ். இதில் நான் பக்காவாக இருக்கேன், ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து 100% இப்போ கூட எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பாஸ். அடுத்தது இதை வச்சு நீங்கள் எப்படி வந்து படிக்கணும், இதை வச்சுருந்தாலே எப்படி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற சீக்ரெட்டையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இதில் என்னன்னா தமிழில் வந்து ஒரு 30 கொஷின்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழில் 30, இங்கிலீஷில் 30, சைக்காலஜியில் 30, மேக்ஸில் 30, இவிஎஸில் 30. இதுதான் பேட்டர்ன். இப்போ நம்ம இந்த பேட்டர்னில் நம்ம என்ன பண்ண போகிறோம், தமிழில் 30 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா, அந்த 30 கொஷின்ஸு எந்தெந்த ஸ்டாண்டர்டில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, 6வதுலேருந்து எத்தனை கொஷின் கேட்குறாங்க, 7வது புக்கில் எத்தனை கொஷின் கேட்குறாங்க, 8வது புக்கில் எத்தனை கொஷின் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புக்கில் இருக்கிற கொஷின்ஸை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, 6வது புக்கில் இந்த கொஷின் இங்கே தான் இருக்குது, இந்த கொஷின்ஸ்க்கு இதில் வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த லெசனை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. அடுத்த விஷயம், கிராமர்லேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க, இல்லை லெசன்ஸ்லேருந்து கேட்குறாங்களா, நூல்வெளியிலேருந்து கேட்குறாங்களா, இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபோக்கஸிங் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திருக்குறளை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்களா, இதில் இருக்கிற ஒரு கொஷினை வந்து படிச்சுட்டு அப்படியே போனாக்கா நம்மளால் ஆன்சர் பண்ணி எக்ஸாம் எழுத முடியாது. பட் திருக்குறள்லேருந்து ஒரு கொஷின் வரப்போகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. திருக்குறள்லேருந்து எங்கெங்கெல்லாம் வந்து 6வதுலேருந்து 8வதுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. அதே மாதிரி திருக்குறள்லேருந்து ஒரு கொஷின் வந்ததுன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த புக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு செட் ஆஃப் கொஷின் பேப்பர் உங்கள் கையில் இருக்கும்போது டெஃபினட்டாக ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு வரும். ப்ளஸ் என்னென்ன கொஷின்ஸ் எப்படி எப்படி கேட்குறாங்க அப்படின்றத கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு ஒரு எக்ஸாமை அட்டன் பண்ண முடியும். அடுத்தது, இப்போ வந்து ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து 2 மாதம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ 2 மாதம் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு கொஷின்ஸ் பேப்பரை கையில் எடுத்து, இப்போ தமிழில் வந்து ஒரு 30 கொஷின்ஸ் இருக்குது, அந்த 30 கொஷின்ஸுக்கு உங்களால் எவ்வளோ ஆன்சர் பண்ண முடியுது, 30க்கு 30 உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுது,
நீங்கள் ஒரு டார்கெட் வைக்கிறீங்க, தமிழில் நான் 20 மார்க் எடுக்கணுன்ட்டு. ஒரு 30 கொஷின்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க. அதில் 20 மார்க் உங்களால் எடுக்க முடியுதா? இல்லை எடுக்க முடியல அப்படின்னா எதை நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம், எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாத விட்டு வச்சுருக்கோம், அதெல்லாம் திருப்பி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். அவ்வளோதான் விஷயம், முடிஞ்சு போச்சு. இது சின்ன விஷயம் தான். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்றதுக்கு இந்த புக்கு, என்னென்ன கொஷின்ஸ் வந்து லெசன்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் ஸ்கூல் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்க போகிறீங்க. 2 விஷயம் தான், முடிஞ்சிச்சு. அதே மாதிரி டெட் பேப்பர் 1ல கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கா அதையே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, ஓரளவுக்கு வந்து கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்படி ட்விஸ்டடாக கேட்குறாங்க, டைரெக்டாக கேட்குறாங்களா, டைரக்ட் கொஷின்ஸா, இல்லை நம்மளை சுற்றி விட்டு கேட்குறாங்களா கொஷின்ஸை, என்ன அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த புக்லேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த 3 விஷயத்துக்குமே இந்த ஒரு புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்களா, இதுலேருந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு கொஷின்ஸை எடுத்து இன்றைக்கி நான் வந்து இவிஎஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், மேக்ஸில் வந்து 30 கொஷின் இருக்குது, இந்த 30 கொஷின்ஸுக்கு எப்படி என்னால் ஆன்சர் பண்ண முடியுது, ஜஸ்ட் நீங்கள் தனியாக பண்ணுவீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து பண்ணுவீங்களோ, சப்போஸ் கொலீக்ஸ் இருக்கலாம், உங்கள் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸுங்களும் சேம் உங்களை மாதிரியே இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க, அவங்களும் நீங்களும் கூட என்ன பண்ணலாம், ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து ஆன்சர்ஸ் பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு எதனா ஒரு சில விஷயம் தெரியும், உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியும், சொல்லி கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஷன் மோடில் கூட இந்த ஒரு புக்கை யூட்டிலைஸ் பண்ணலாம். ஒரு டெஸ்ட் பேட்ச் போய் வெளியில் போய் அட்டன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இந்த ஒரு புக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் லெவலில் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டாக கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்றதால தான் பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஏன்னா எனத்தோன ஒரு புக்கை நான் உங்கள் கையில் கொடுத்து இதை படிங்க பாஸ் பண்ணுங்க அப்படின்றது சொல்ல வரல. பக்காவான விஷயம். ப்ளஸ் கீ ஆன்சர் உங்களுக்கு பின்னாடி இருக்கும், அட்டாச்டு இருக்கும். ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் நீங்கள் டிக் பண்ணிட்ட பிறகு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்தந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் அங்கங்கவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ, ஏன்னா இதுக்கு போய் தனியாக போய் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. இங்கே ஆன்சர் கீ வந்து டிஆர்பி போர்டை ரெஃபர் பண்ண கீ ஆன்சரே நாங்கள் கொடுத்து வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய ப்ரைஸ் லிஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய காஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு புக்கு மொத்தம் வந்து 2 புக்கு தரேன் இதே மாதிரி. ஓகேவா? ஸோ 1200 நான் கொடுக்குறேன் இந்த புக்கு. ப்ளஸ் கொரியர் சார்ஜ் நானே பண்ணி கொடுத்துருவேன். உங்கள் கையில் வரும்போது நீங்கள் அந்த புக்கை வாங்கிக்கிட்டால் மட்டும் போதும். நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு பேமெண்ட்லாம் எதுவும் பண்ண வேண்டியதுனால இந்த 1200 இந்த புக்குக்கான ப்ரைஸும் கொரியர் சார்ஜும் நானே பண்ணி கொடுத்துருவேன். இன்ட்ரெஸ்டட் ஸ்டாக் இருக்கும்போது ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த புக்கு உங்களுக்கு கிடைக்கும். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும், என்னுடைய ஃபோன் நம்பர், ப்ளஸ் இதுக்கான ப்ரைஸ் கன்வீனியண்ட்டாக இருக்குது, எனக்கு இந்த ப்ரைஸ் ஓகே, இந்த புக் எனக்கு தேவைப்படுது, நான் டெட் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஜஸ்ட் 2-3 டேஸில் நான் உங்கள் கைக்கு இதை வர வச்சு கொடுக்குறேன் இந்த புக்கை. வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா என் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அதே தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும். ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. கால் பண்ணி உங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா மோரோவர் கால்ஸ் வேண்டாம். ஸோ டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த புக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.